பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகவும் சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை மிக முக்கியமானது. அந்த வார்த்தையினாலேயே மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி மத்தேயு 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் கர்த்தருடைய வார்த்தை மிகவும் முக்கியமானது. அது கர்த்தருடைய வார்த்தை என்றால் என்ன என்று சொல்ல போனால், கர்த்தருடைய வார்த்தை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்போ ஆதியாகமம் 1:1 வெளி 22:21 வரையும் சொல்லப்பட்ட வேத வாக்கியங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது. ஆனபடியால் நாங்கள் வேத வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதனையே விசுவாசிக்கிறோம், அதற்கே நாங்கள் கீழ்ப்படுகிறோம். அதுவே தேவனுடைய ஏற்பாடாகவும் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இப்பொழுது ரோமர் 6:3 போவோம். ஏற்கனவே ரோமர் 6:1, ரோமர் 6:2 ஆகிய 2 மிக முக்கியமான வேத வாக்கியங்களை விவரமாக நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது ரோமர் 6:3 வருவோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள் ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மிக முக்கியமான வேத வாக்கியம். இதில் 3 விஷயத்தை நாங்கள் குறிப்பாக பார்க்க போகிறோம். இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம், அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம், அறியாமல் இருக்கிறீர்களா? இந்த முக்கியமான விஷயங்களை நாங்கள் விவரமாக பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தீர். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக அண்டைக்கும் சோஸ்திரம் பிதாவே. என் சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும், அபிஷேகியும், பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருளும். உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து, ஆவிக்குரிய செவிகளை திறந்து உணரக்கூடிய இருதயத்தை தேவரீர் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் உம்முடைய வேத வார்த்தைகளை போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர், அவரே போதகரும் அவரே ஆசிரியராகவும் இருக்கிறார், அவரே போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். அப்போ இந்த ரோமர் 6:3 என்ற இந்த வேத வாக்கியத்துக்கு நான் ஒரு தலையங்கத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்நானம் என்ற தலையங்கத்தின் கீழ்தான் என்னுடைய பிரசங்கத்தை நான் ஆரம்பிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்நானம்.
அப்போ மீட்பின் திட்டத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் சுவிசேஷம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மீட்பின் திட்டம், மனுஷனை மீட்டு கொள்வதற்கு தேவன் ஒரு திட்டத்தை தயார் பண்ணி இருக்கிறார். அப்போ அந்த மீட்பின் திட்டம் பழைய ஏற்பாட்டில் மீட்பின் திட்டத்தை பற்றி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட யாவும் ரோமர் புஸ்தகத்தை நோக்கியே நகருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் இந்த மிக முக்கியமான வார்த்தை உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. மீட்பின் திட்டத்தை பற்றி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட யாவும் ரோமர் புஸ்தகத்தை நோக்கியே நகருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மீட்பின் திட்டத்தை பற்றி புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட யாவும் ரோமர் புஸ்தகத்தை நோக்கி முன்னுக்கும் பின்னுக்கும் நகருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரோமர் புஸ்தகம் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதையும் அந்த மீட்பின் திட்டத்தை பற்றியும் அது எப்படி அதை பெற்றுக்கொள்வதென்றதை பற்றியும் அது எப்படி அந்த மீட்பின் திட்டத்தின் மூலம் எப்படி மனுஷன் பரிசுத்தப்படுவது என்பதை பற்றியும் விவரமாக இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரோமர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வேத வாக்கியங்களிலும் குறிப்பாக அந்த பாவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷ குலத்தினுடைய பிரச்சனை அந்த பாவம். ஆதாமில் இருந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிறப்பு மூலம் கொள்ள நோய் போல அவனுக்குள் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அந்த பாவம் பரவி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பாவத்தின் நிமித்தம் மனுஷன் முற்றும் முழுதுமாக சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறான் என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ முதல் 2 வசனங்கள் ரோமர் 6:1 ரோமர் 6:2 இந்த 2 முக்கியமான வேத வசனங்களில் குறிப்பாக அந்த பாவமே மனுஷ குலத்தின் பிரச்சனை. பல்வேறு பிரச்சனைகளை மனுஷர்கள் சொல்வார்கள், பல்வேறு பிரச்சனைகளை கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள். ஆனால் அது அல்ல பிரச்சனை. மனுஷனுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது ஒரு பிரச்சனை என்றும், மனுஷனுக்கு வீடு இல்லாமல் இருக்கிறது ஒரு பிரச்சனை என்றும், மனுஷனுக்கு ஒரு வாகனம் இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை என்றும், இப்படியாக பல்வேறு விதப்பட்ட பிரச்சனைகளை பொதுவாக கிறிஸ்தவர்களும் உலகமும் பொதுவாக கருவுறது வழக்கம். ஆனால் அதுகள் அல்ல பிரச்சனை. பிரச்சனை உண்மையில் என்ன பிரச்சனை என்று சொன்னால் மனுஷனுக்குள்ளுக்குள்ள அந்த பாவம் வந்திருக்கிறது. சாத்தானால் உருவாக்கப்பட்டு ஆதாமுக்குள்ள அனுப்பப்பட்டு ஆதாமுக்குள்ள உட்சென்ற அந்த பாவம் பிறப்பின் மூலமாக ஆதாமில் இருந்து அவனுடைய புத்திரர்கள் எல்லாரும் புத்திரிகள் எல்லாருக்குள்ளும் அந்த பாவம் கொள்ள நோய் போல் பரவி இருக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் மனுஷ குலத்தின் பிரச்சனை. அந்த பாவத்தை கட்டுப்படுத்துவதற்கு மனுஷனாலே இயலாது. அப்போ ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமை நிமித்தம் தேவனுக்கு எதிராக அவன் பாவம் செய்தான். அந்த பாவத்தின் நிமித்தம் சாத்தான் முற்றும் முழுதுமாக ஆதாமுக்குள் பாவத்தின் மூலமாக உட்சென்று மனுஷனை முற்றும் முழுதுமாக சிறைப்படுத்தி கொண்டான். மனுஷனால் இந்த சிறையிலிருந்து வெளியால் ஒரு பொழுதும் பெற முடியாதென்ற உண்மையை மனுஷன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ மனுஷனுடைய பிரச்சனை அந்த பாவம். அந்த பாவத்துக்கு தீர்வு காண வேண்டியதே மனுஷனுக்கு மிக முக்கியமான அவசியம். அப்போ எப்படி தீர்வு காண்றதுன்ற விவரம் ரோமர் 6:3 6:4 6:5 ஆகிய 3 வேத வாக்கியங்களிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரோமர் 6:3
6:4, 6:5 ஆகிய 3 வசனங்களிலும் 3 வேத வாக்கியங்களிலும் மனுஷகுலத்தின் மிக முக்கியமான பிரச்சனை ஆகிய பாவத்துக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த டோமர் 6:3 அந்த டோமர் 6:3 5 வரையும் சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்கள் மனுஷ குலத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வு தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியினால் அந்த தீர்வை பற்றி நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக அநேகமான கிறிஸ்தவர்கள், உலகத்தை பற்றி நான் சொல்லவில்லை, ரோமர் 6ஆம் அதிகாரம் குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கே சொல்லப்படுகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்தவர்களை பரிசுத்த ஆவியானவர் கேட்கிற கேள்வி என்னவென்றால், அறியாமல் இருக்கிறீர்களா என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு இடத்துல, அதாவது குறிப்பாக 1 கொரிந்தியர் 3:16 ஒரு கேள்வியை பரிசுத்த ஆவியானவர் கேட்டிருக்கிறார். 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ள கன பிரச்சனை இருக்குதுன்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 6:3 உங்களுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் என்றால் என்ன என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று சொல்லி ஒரு மிக முக்கியமான கேள்வியை பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் கேட்கிறார். இதே மாதிரி கிறிஸ்தவர்களை நோக்கி 1 கொரிந்தியர் 3:16 ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறார். அதன் அந்த கேள்வி, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ மிக கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? அந்த ஆலயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசமாயிருக்கிறார் என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? அறியாமல் இருப்பீர்களா இருந்தால் நீங்கள் ஆலயத்தை கெடுப்பீர்கள். அப்படி நீங்கள் ஆலயத்தை கெடுக்கும் பொழுது நீங்கள் முற்றும் முழுதுமாக அழிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. இஸ்ரவேலியர்கள் ஆலயத்தை கெடுத்தார்கள், ஆலயம் முற்றும் முழுதுமாக அழிக்கப்பட்டது. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஆலயத்தை கெடுத்தால் அந்த ஆலயத்தை நான் கெடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 17வது வசனத்தில் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், அப்போ அவன் கெடுக்க போகிறதுன்ற காரணம் என்ன? அப்போ தனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றதை அவன் அறியவில்லை, தான் ஒரு ஆலயம் என்றதை அவன் அறியவில்லை. இதன் நிமித்தம் தன்னுடைய செய்கைகளினால அவன் ஆலயத்தை கெடுக்கிறான். அப்படி அவன் ஆலயத்தை கெடுப்பானா இருந்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், நீங்களே அந்த ஆலயம். அப்போ என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் ஆலயமாக இருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார். அப்போ எவ்வளவு அவதானமாக நீங்கள் இருக்க வேணும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் கொரிந்தியர்களுக்கு மட்டும் நினைப்பூட்டவில்லை, சகல கிறிஸ்தவர்களுக்கும் சேர்த்தே நினைப்பூட்டினார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் ஒரு ஆலயமாக இருக்கிறபடியினாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாயிருக்கிறபடியினாலும் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். என்னத்தை பற்றி? அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள்
கவனமாக கேளுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் என்றதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் என்பதை அறியாமல் இருக்கிறீர்கள். இப்படி அறியாமல் இருக்கிறதுனால நீங்கள் ஆலயத்தை கெடுப்பீர்கள். ஆனபடியே இந்த விஷயத்தை நீங்கள் அறிய வேணும். எதை அறிய வேணும்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானத்தையும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் என்பதை பற்றி நீங்கள் அறிய வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த கேள்வியை கேட்கிறார், அறியாமல் இருக்கிறீர்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் பரிசீலனை செய்வீர்களாயிருந்தால் அந்த முறை அறியாமல் இருக்கிறீர்களா, அறிந்திருக்கிறோம் என்ற வார்த்தைகள் அந்த முறை ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் உபயோகிக்கப்பட்டதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ கிரேக்க மூல பாஷையில் அறியாமல் இருக்கிறீர்கள் என்றால் அதன் பொருள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த வார்த்தைகள் எல்லாம் கிரேக்க மொழியில் தான் எழுதப்பட்டது. அப்போ கிரேக்க மொழியில் எழுதப்பட்டதுகளை ஒவ்வொரு லாங்குவேஜ் ஒவ்வொரு பாஷக்காரரும் தங்களோட பாஷைகளில் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனபடியால் கிரேக்க மூல பாஷை தான் ஆதியிலே எழுதப்பட்ட வார்த்தை என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ அந்த வார்த்தையில் பார்க்கும் பொழுது அதனுடைய பொருள் என்னன்றதை நீங்கள் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று தகவல்கள் இல்லாமல் அறியாமல் இருப்பது. தகவல் அறியாமல் இருக்கிறீர்கள் என்றால் அதனுடைய பொருள் என்னவென்றால், முதலாவது தகவல்கள் இல்லாமல் அறியாமல் இருக்கிறது. மற்றது ரெண்டாவது அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. இது ரெண்டும் தான் முக்கியமாக. அறியாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? முதலாவது தகவல்கள் இல்லாமல் அறியாமல் இருக்கிறீர்களா? ரெண்டாவது அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிறீர்களா? இந்த ரெண்டையும் நாங்கள் விவரமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதன் நிமித்தம்தான் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம், அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் என்று சொல்லப்பட்ட மிக முக்கியமான வேத வார்த்தைகளை அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ அறியாமல் இருக்கிறீர்களா என்றால் கிரேக்க மொழியிலே அதனுடைய பொருள் முதலாவது தகவல்கள் இல்லாமல் அறியாமல் இருக்கிறீர்களா? ரெண்டாவது அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிறீர்களா? இந்த ரெண்டு விஷயத்தையும் பற்றி நாங்கள் கொஞ்சம் விவரமாக பார்க்க வேண்டும். அப்போ விசுவாசத்தை பற்றி மிக முக்கியமான உபதேசம் இங்கு தரப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை பற்றிய மிக பெரும் உபதேசத்தில் ரெண்டு பெரும் பிரச்சனைகள் காணப்படுகிறத நீங்கள் இப்பொழுது அறிகிறீர்கள். முதலாவது தகவல்கள் இல்லாமல் அறியாதிருத்தல், ரெண்டாவது அறிய விருப்பம் இல்லாமல் இருத்தல். இந்த இரு பிரச்சனைகளையும் பற்றி நாங்கள் விவரமாக பார்ப்போம். ஏனென்று சொன்னால் அறிய வேண்டியது என்ன என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிய வேணும். ரெண்டாவது நீங்கள் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் என்ற ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் அறிய வேண்டும். ஆனால் நீங்கள் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் இதனை அறியாமல் இருக்கிறீர்களா என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அப்போ அந்த விசுவாசத்தை பற்றிய மிகப்பெரிய உபதேசத்தில் இந்த ரெண்டு பிரச்சனைகள் தெளிவாக காணப்படுகிறது. முதலாவதாக தகவல்கள் இல்லாமல் அறியாமல் இருத்தல் என்பதனை பற்றி நாங்கள் விவரமாக பார்ப்போம். தகவல்கள் இல்லாமல் அறியாமல் இருக்கிறது. அப்போ உண்மை என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவின் சரீரம், அதாவது பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரம்
பரிசுத்தத்துக்கு சிலுவை என்ற விஷயத்தை பற்றி அறவே எந்த விதமான அறிவும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இதைத்தான் முக்கியமான நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ரட்சிப்புக்கு அவர்கள் அந்த அறிவை பெற்றிருப்ப கிறிஸ்துவின் சிலுவை என்ற விஷயத்தை பற்றி கொஞ்சம் அறிந்திருப்பார்கள். ஆனால் தற்போதைய காலத்தில் அதுவும் அநேகமான சபைகளில் கிடையாது. அப்போ ரட்சிப்புக்கு கிறிஸ்துவின் சிலுவை என்பதை பற்றி சில கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக அவர்கள் அறிந்திருப்பார்கள். ஆனால் அநேகமான கிறிஸ்தவர்கள் பரிசுத்தத்துக்கு கிறிஸ்துவின் சிலுவை என்ற விஷயத்தை பற்றி அறவே அறியாமல் இருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பிரச்சனை அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்தில் இருந்து கிறிஸ்தவர்களை திசை திருப்புவதில், கிறிஸ்தவர்களை விலக்குவதில் சாத்தான் பெரும் வெற்றி அடைந்திருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி மறுபடியும் சொல்ல நான் விரும்புகிறேன். மிக முக்கியமான விஷயம் அது என்ன என்று சொன்னால், அநேகமான கிறிஸ்தவர்கள் பரிசுத்தத்துக்கு கிறிஸ்துவின் சிலுவை என்ற விஷயத்தை பற்றி அறவே எந்த விதமான அறிவும் இல்லாமல் இருக்கிறார்கள். சில கிறிஸ்தவர்கள் ரட்சிப்புக்கு கிறிஸ்துவின் சிலுவை என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் தற்போதைய சபைகளில் அந்த பிரச்சனையும் பெரியொரு பிரச்சனையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ரட்சிப்புக்குமே அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை நாடுவதில்லை. அப்போ இந்த அஸ்திவாரம், அப்போ இந்த அஸ்திவாரத்திலிருந்து கிறிஸ்தவர்களை விலக்குறதில் சாத்தான் பெரும் வெற்றி அடைந்திருக்கிறான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பெரும் வெற்றி அவனுக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ அந்த அஸ்திவாரம் நான் சொல்கிறது என்னத்தை, அஸ்திவாரம் எந்த காலத்திலும் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றியே சொல்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திவாரம் கிறிஸ்துவின் சிலுவை. கிறிஸ்துவின் சிலுவை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் கடந்த 70 ஆண்டு காலமாக கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி உபதேசிக்கப்படவும் இல்லை, அதனை பற்றி போதகர்கள் போதிப்பதும் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், கடந்த 70 ஆண்டு காலமாக கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி உபதேசிப்பதும் இல்லை, கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி போதிப்பதும் இல்லை. அநேகமான சபைகளிலே அந்த உபதேசம் கிடையாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதற்கு விதிவிலக்கம் உண்டு என்பதை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். வெகு சில கிறிஸ்தவ சபைகள் அதனை போதிக்கிறார்கள் என்பது ஒத்துக்கொள்ளவே வேண்டும். நம்ம தற்போதைய கிறிஸ்தவ சபைகளில் அநேகமான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய அறிவு அறவே இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அதனுடைய அர்த்தம், கிறிஸ்தவர்கள் சுவிசேஷத்தை பற்றிய அறிவு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். மறுபடியும் இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. தற்போதைய கிறிஸ்தவ சபைகள் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய அறிவு அறவே இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இதன் பொருள், சுவிசேஷத்தை பற்றிய அறிவு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் சிலுவையை பற்றிய அறிவே சுவிசேஷத்தை பற்றிய அறிவு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதனை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறிந்திருப்பதாக இல்லை. சிலுவையை பற்றிய அறிவே சுவிசேஷத்தின் அறிவு என்ற விஷயத்தை பற்றி அநேகமான கிறிஸ்தவர்கள் அறிந்திருப்பதாக இல்லை. அது வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஆனால் அதுதான் உண்மை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சீர்திருத்தம், ரிஃபர்மேஷன் என்று சொல்லுகிறோம். அப்போ சீர்திருத்தத்துக்கு பின்பு எந்த காலத்திலும் பார்க்க தற்பொழுது, சீர்திருத்தத்துக்கு பிறகு எந்த காலத்திலும் பார்க்க தற்பொழுது
ஏராளமான சுருக்கமாக சொல்ல போனால் வெகு சிலரே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெகு சிலரே பரிசுத்த ஆவிக்குள் ஞான ஸ்நானம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை மறுபடியும் சொல்கிறேன், சீர்திருத்தத்துக்கு பிறகு, ரிஃபர்மேஷனுக்கு பிறகு வெகு சில கிறிஸ்தவர்களே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெகு சிலரே தற்பொழுது பரிசுத்த ஆவிக்குள்ள ஞான ஸ்நானம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ யோவேல் தீர்க்க தரிசனத்தின்படி யோவேல் 2:23 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அப்போ யோவேல் 2:23 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தின் பின்மாறி ஊற்றுதலுக்கு பிறகு வெகு சிலரே பரிசுத்த ஆவிக்குள் ஞான ஸ்நானம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ யோவேலினுடைய தீர்க்க தரிசனம் 2:23 என்னத்தை சொல்லுகிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். அதற்கு முதல் நாம் அறிய வேண்டிய உண்மை, யோவேல் தீர்க்கதரிசியினால் யோவேல் 2:23 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தின் பின்மாறி ஊற்றுதலுக்கு பிறகு. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தின், அப்போ 19ஆம் நூற்றாண்டு முடிவு, 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம். இதனையே 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ ஆரம்பத்தில் பின்மாறி ஊற்றுதல் நடைபெற்றது என்பதை நாம் அறிந்திருக்க வேணும். அந்த ஊற்றுதலுக்கு பிறகு தற்பொழுது வெகு சிலரே பரிசுத்த ஆவிக்குள் ஞான ஸ்நானம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ 2:23 யோவேலில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்ன? அதை பார்ப்போம். யோவேல் 2:23. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே பரிசிக்க பண்ணுவார். அப்போ இந்த பின்மாரி தான் 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் ஊற்றப்பட்டது என்பதை நாம் தெளிவாக அறிய வேண்டும். அப்போ அந்த ஊற்றுதலுக்கு பிறகு தற்பொழுது வெகு சிலரே பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஊற்றுதல் ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும் நடைபெற்றது, பின்மாறி ஊற்றுதல். அப்போ எங்கே நடைபெற்றது என்று சொன்னால், குறிப்பாக கனடாவில் வினிபெக் மாகாணத்திலும், டெக்சாஸ் மாகாணத்திலும், கன்சாஸ் சிட்டியிலும், மற்றது சீனாவிலேயும் ஒரே நேரத்தில் இந்த பின்மாறி ஊற்றப்பட்டது. அப்போ அந்த பின்மாறி ஊற்றுதல் நடந்த பின்புதான் சகல விதமான கண்டுபிடிப்புகள், சகல விதமான விஷயங்களும் இந்த பூமியில் பரவி இருக்கிறதற்கு முக்கியமான காரணம் அந்த பின்மாறி ஊற்றுதல். ஆனால் அந்த பின்மாறி ஊற்றுதலுக்கு பிறகு தற்பொழுது வெகு சிலரே பரிசுத்த ஆவிக்குள் ஞான ஸ்நானம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னும் விவரமாக அடுத்த செய்தியில் நாங்கள் இதனை பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.